ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா பொருந்தி போகக்கூடிய பட்டாணி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் போல் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை நம்ம குக்கரில் மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான பட்டாணியும் போடலாம். சீசன் டயத்தில் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அது வேகிறதுக்குள்ளே குருமாவுக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். 1 கப் தேங்காய், ஒரு 4 போல் முந்திரி பருப்பு, குழம்பு கெட்டித்தன்மையாகிறதுக்கு வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மை மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 விசில் மட்டும்தான் விட்டேன். பட்டாணி குழையாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அதே சமயம் பட்டாணி குழையலை, தோல் பிரிஞ்சிருக்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம குருமா தாளித்து விட்டுறலாம். கடாயில் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. தாளிக்கறக்கு சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் பொழுதே 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வறுபடணும், ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ட்டு இல்லை. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனையும் நமக்கு நல்லா போயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மசாலா பொடியாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதெல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க. அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இதில் நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தக்காளி பழத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு மித்த எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கொஞ்சமாக தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இதில் நான் இன்றைக்கி சின்னதாக 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி குருமாவில் உருளைக்கிழங்கு இருந்தால் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு போட்டிருக்கும் பொழுது வெறும் பட்டாணியாக சாப்பிட்றத விட அதில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டோம் அப்படின்னா அந்த குருமாவுடைய டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு பெரட்டினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியை இதில் சேர்த்து மசாலாவில் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் உப்பு போட்டு தான் பட்டாணி வேக வச்சுருக்கேன். தக்காளி போடும்போது உப்பு போட்டிருக்கேன். அதனால் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதில் நம்ம பட்டை கிராம்பு போட்டிருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனை போகணும். நம்ம முந்திரி சேர்த்துருக்கிறதுனால கெட்டியாகும். அதனால் இந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குழம்பு கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை வாசனை போய் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டான பட்டாணி குருமா சுலபத்தில் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.